ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நெடுமால். நிறைமதி நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான் என்று யசோதை பாவனையில் பெரியாழ்வார் சந்திரனிடம், முழு சந்திரனே, சர்வாதிகனான என் மகன் கண்ணன் உன்னை தன்னோடு விளையாட கூப்பிடுகிறான் என்கிறார். நிறமுடைய நெடுமால் ஊர் என்று மழைமேகம் போல், கருநெய்தல் பூவை போல், மயில் கூட்டங்கள் போன்ற திருமேனி நிறமுடையவன், அடியார்களிடம் அன்பு நிறைந்த எம்பெருமான். அவன் விரும்பி வசிக்குமிடம் திருவரங்கம் என்கிறார் பெரியாழ்வார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ற நெடுமாலே என்று ஆண்டாள் கம்சனுக்கு பயத்தை ஏற்படுத்தியவன் கண்ணன் என்கிறாள். இதை காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி, கண்ணன் தேவகி வயிற்றில் குழந்தையாகவும் கம்சன் வயிற்றில் நெருப்பாகவும் இருந்தான். இவ்வாறு அவன் மதுராவில் தேவகிக்கு பிறந்து இரவோடு இரவாக ஆய்ப்பாடிக்கு சென்று கம்சனுக்கு மறைந்து வளர்ந்து பின் கம்சனை கொன்றான். இவையெல்லாம் கண்ணன் தன் அடியார்களிடம் கொண்ட அன்பினால் செய்தான் என்று விளக்குகிறார். நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற என்று ஆண்டாள் பசுக்கன்றுகளை மேய்த்து கொண்டு அவற்றின் பின்னே புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு கண்ணன் வருகிறான் என்கிறாள். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கோபிகைகளுக்கு தன்மேல் அளவற்ற காதல் ஏற்படும்படி செய்தவன் கண்ணன். அவர்கள் காலையிலிருந்து தன்னை பிரிந்து எவ்வாறு வருந்துகிறார்கள் என்று பார்த்து கொண்டே கண்ணன் மாலையில் திரும்புகிறான் என்று விளக்குகிறார். ஏறார்ந்த கருநெடுமால் ராமனாய் வனம் புக்க என்று குலசேகர ஆழ்வார் கருநீல நிற திருமேனியை கொண்ட சர்வேஸ்வரன் ஸ்ரீராமனாக மனிதனாக அவதரித்தான். அவதரித்தது மட்டுமல்லாமல் மனிதர்கள் கர்மத்தினால் துன்பத்தை அனுபவிப்பது போல் அவனும் நாட்டை இழந்து காட்டிற்கு சென்றான் என்கிறார். நெடுமால் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வார் தன் அடியார்களிடம் மிக்க அன்பு கொண்ட சர்வேஸ்வரன் எழுந்தருளியிருக்குமிடம் திருநீர்மலை என்கிறார். அது பற்றியே மேலும் நெடுமால் அவன் மேவிய நீர்மலை என்றும் கூறுகிறார். நீர்வானம் மண் எரி காலாய் நின்ற நெடுமால் என்று நீர் வானம் நிலம் தீ காற்று என்ற ஐம்பூதங்களாய் சர்வேஸ்வரனே இருக்கிறான் என்கிறார் திருமங்கையாழ்வார். சுடராழி படையானை நெடுமாலை என்று திருமங்கையாழ்வார் கூர்மையான சக்கராயுதத்தை தன் திருக்கையில் ஏந்தியிருப்பவன் சர்வேஸ்வரன் என்கிறார். அன்னமன்ன நடையாள் நெடுமாலொடும் போய் என்று தலைமகளின் தாயாக திருமங்கையாழ்வார் அன்னப்பறவையை போன்ற நடையையுடைய என் மகள் அன்பே வடிவானவனான எம்பெருமானோடு சென்றுவிட்டாள் என்றும், தனியே நெடுமால் துணையா என்று எங்களை விட்டு தனியே சென்று சர்வேஸ்வரனே தனக்கு துணை என்று அவனுடன் சென்றுவிட்டாள் என்கிறார். மணிமாடக் கோயில் நெடுமால் என்று திருமங்கையாழ்வார் சர்வேஸ்வரன் விரும்பி வசிக்குமிடம் மணிமாடக் கோயில் என்னும் திவ்யதேசம் என்கிறார். எந்தையை நெடுமாலை என்று திருவரங்கத்தை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அடியார்களிடம் எல்லையில்லாத அன்பை கொண்ட அரங்கநாதனே தம்முடைய சுவாமி என்கிறார். நரையூர் நெடுமாலை என்று சர்வாதிகனான எம்பெருமான் திருநரையூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். சாமவேதியனே நெடுமாலே என்று சாமவேதத்தை அறிந்தவன் என்றும் அந்த வேதத்தால் சொல்லப்படுபவன் என்ற மேன்மையை உடையவன் என்றும் சர்வேஸ்வரனை பற்றி கூறுகிறார். புட்கொடியாய் நெடுமாலே என்று அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்ட எம்பெருமான் கருடனை தனக்கு கொடியாக கொண்டவன் என்கிறார். மாமுகில் வண்ணனை நெடுமாலை என்று அன்பே வடிவான எம்பெருமான் மேகம் போன்ற அழகிய நீல நிற திருமேனி கொண்டவன். அவன் திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். நெடுமாலை பேர்பாடி ஆட என்று திருமங்கையாழ்வார் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவனான சர்வேஸ்வரனுடைய திருநாமங்களை வாயாரப் பாடியும் ஆடியும் செய்வது தம்முடைய வருத்தத்தை போக்குகிறது என்கிறார். திருவடிவில் கருநெடுமால் என்று கருத்த அழகிய திருமேனியை கொண்டவன் சர்வேஸ்வரன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் என்று அழிவற்ற கல்யாண குணங்களை கொண்ட சர்வேஸ்வரனே கண்ணனாக அவதரித்தான் என்கிறார். நின்றுலகம் தாய நெடுமாலும் என்று எம்பெருமான் அனைவருடைய தலைகளிலும் திருவடியை வைத்து உலகங்களையெல்லாம் அளந்து
தானே உயர்ந்தவன் என்று காட்டினான் என்கிறார் பொய்கை ஆழ்வார். இதை பற்றியே மண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே என்று பேயாழ்வாரும் கூறுகிறார். நீரோத மேனி நெடுமாலே என்று பூதத்தாழ்வார் கடல் போன்ற திருமேனி நிறம் கொண்டவன் சர்வேஸ்வரன் என்கிறார். நீர்மேக மன்ன நெடுமாலே என்று நீர் நிறைந்த மழைமேகம் போன்ற திருமேனி நிறமுடையவன் எம்பெருமான் என்கிறார் பேயாழ்வார். கடல் கிடக்கும் ஆதி நெடுமாலென்று உலகை படைத்து உலகிற்கு காரணமாக இருக்கும் சர்வேஸ்வரன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான் என்கிறார் திருமழிசை ஆழ்வார். நிற்கின்றதெல்லாம் நெடுமாலென்று தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள் மற்றுமுள்ள அசைவன அசையாதவைகள், மேலும் இவை எல்லாவற்றிலும் இருக்கும் ஆத்மாக்கள் ஆகிய அனைத்துமாகவும் இருப்பவன் சர்வேஸ்வரனே என்கிறார் திருமழிசை ஆழ்வார். இதையே நம்மாழ்வாரும் இவற்றின் உயிராம் நெடுமாலே என்று கூறுகிறார். நின்றும் இருந்தும் நெடுமாலை என்று நிற்பது, இருப்பது முதலான தினசரி காரியங்களை செய்யும்போது கூட சர்வேஸ்வரனையே மனதில் வைத்திருக்கிறேன் என்கிறார் திருமழிசை ஆழ்வார். சிறுபூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் என்று நம்மாழ்வார் நாகனைவாய் பறவையை எம்பெருமானிடம் தூதுவிடுகிறார். அப்போது அந்த பறவையிடம் நம்மாழ்வார், அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவன் எம்பெருமான், அவனிடம் என் நிலையை நீ கூறியிருந்தால் அவன் என்னிடம் வந்திருப்பான். நீ எம்பெருமானிடம் சொல்லாததால்தான் நான் துன்பப்படுகிறேன் என்கிறார். ஆழி நெடுமால் என்று இவனே சர்வேஸ்வரன் என்று அடையாளப்படுத்தும் சக்கரத்தை தன் கையில் ஏந்தியிருக்கிறான் எம்பெருமான் என்கிறார். கண்ணனை நெடுமாலை என்று அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவன் எம்பெருமான். அவன் தன்னை அடியார்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணனாக அவதரித்தான் என்கிறார். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் என்று தலைமகளின் தாயாக பாடுகிறார் நம்மாழ்வார். என் மகள் எதை பார்த்தாலும் எம்பெருமானோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறாள். உயர்ந்து நிற்கும் மலையை பார்த்து அந்த மலையளவு உயர்ந்த அன்பை தன் அடியார்களிடம் கொண்டவன் எம்பெருமான் என்றும், நீரு செவ்வே இடக்காணில் நெடுமால் அடியார் என்றோடும் என்று சாம்பலை கிடைமட்டமாக நெற்றியில் அணிந்திருக்கும் சைவர்களை பார்த்தால் கூட என் மகள் இவர்கள் அடியார்களிடம் மிகுந்த அன்பு கொண்ட எம்பெருமானின் அடியார்கள் என்று அவர்களிடம் செல்கிறாள் என்றும் கூறுகிறார். கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்று நம்மாழ்வார் சர்வேஸ்வரனிடம் மிகுந்த அன்பு கொண்டேன். அளவில்லாத அந்த அன்பால் நீர் போல் ஆகிவிட்டேன். மேலும் அன்பு பெருகியதால் கரைந்து உருகிவிட்டேன் என்று தம்முடைய பக்தி நிலையை விளக்குகிறார். இவள் நெடுமால் என்றே நின்று கூவுமாள் என்று தலைமகளின் தாயாக என் மகள் எம்பெருமானை பிரிந்து வருந்துகிறாள். அன்பே வடிவானவனே என்று அவனையே கூப்பிடுகிறாள் என்றும், அல்லும் பகலும் நெடுமால் என்றழைத்து என்று இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் சர்வேஸ்வரனையே அழைக்கிறார் என்றும் கூறுகிறார். அடியேன் நெடுமாலே என்று என்னை உனக்கென்று அடிமைப்படுத்தி கொள்ளும்படியான அளவில்லாத அன்புடையவனே என்று எம்பெருமானை கூப்பிடுகிறார். பிரான் நெடுமால் என்று அன்பே வடிவாக இருப்பவனான எம்பெருமான் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்பவன் என்கிறார். நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் என்று நம்மாழ்வார் அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவனான சர்வேஸ்வரனுக்கு பணி செய்ய நினைக்க அவன் தாம் அறியாதபடி தம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கினான் என்கிறார். நேர்பட்டார் நெடுமார் கடிமை செய்யவே என்று நம்மாழ்வார் தம்முடைய பாசுரங்களை கற்பவர்களுக்கு பலன் சொல்கிறார். இந்த பாசுரங்களை கற்று ஓதுபவர்கள் உயர்ந்த பேரான அன்பே வடிவான மேன்மையில் உயர்ந்தவனான சர்வேஸ்வரனுக்கு பணி செய்ய பெறுவார்கள் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.